என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே வந்து வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல நமக்கு வந்து இந்த எல்இடி வந்து ஆன்ல இருக்கு. ஒரு எல்இடி வந்து ஆன்ல இருக்கு, ஒரு எல்இடி வந்து ஆஃப்ல இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த பாஸ்வேர்டை நான் வந்து கரெக்டா டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் டைப் பண்றேன் 1478. ஸோ இதுதான் நான் வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ண பாஸ்வேர்டு. ஸோ அதை என்ட்ரு கொடுத்த உடனே பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் எல்இடி தான் எரியுது. நான் இப்போ வந்து ராங் பாஸ்வேர்டை டைப் பண்றேன். ஸோ ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் ராங் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த எல்லோ எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ராங் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா EEPROM, அதாவது நமக்கு அடினோ கண்ட்ரோலர்ல EEPROM அப்படின்றது இன்பில்டா இருக்கு. ஸோ அப்போ அந்த இந்த EEPROMல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் இந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங்.